ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் சுண்டக்காய் குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம் இது மூணையும் சேர்த்துக்கலாங்க. இது பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயமும் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நாம் சுண்டைக்காவை இடித்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. அது நல்லா விதையெல்லாம் போனதும் நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க. நம்ம விதையோடு சேர்த்தோம்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க, கொஞ்சம் கசப்பு வர மாதிரி இருக்கும். நம்ம இடித்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சேர்த்தோம்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 10 பல் பூண்டை நம்ம இடித்து சேர்த்துக்கலாங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் கிண்டுனா போதுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போய் சுண்டைக்காவும் நல்லா வெந்துட்டுக்கோங்க. கொஞ்சம் புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாங்க. கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் இது 2 சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புளி தண்ணியெல்லாம் நல்லா பச்சை வாசனை போட்டுக்கலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை, வெங்காயம் இது 3ஐயும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வீக்லி 2 டைம்ஸ் சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் கூட ரெகுலராக ஆகுங்க. நீங்கள் ஒரு 3 மந்த்து கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.